அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு தூத்துக்குடியுடைய மாநகராட்சியுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் அல்லும் பகலும் அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எப்படி கடந்த காலத்திலே 1987 அண்ணாச்சி பெரியசாமி 87 நகரமன்ற தலைவராக பொறுப்பேற்றார்களோ, அவருடன் நான் அன்றைய தினம் மாமன்ற உறுப்பினராக நான் அவருடன் சேர்ந்து பணியாற்றின வாய்ப்பினை பெற்றனோ, அண்ணாச்சி பெரியசாமி அவர்கள் தூத்துக்குடியுடைய மாநகராட்சி வளர்ச்சிக்காக எப்படி அயராது பாடுபட்டார்களோ அதுபோன்றுதான் இன்றைக்கு தம்பி ஜெகன் பெரியசாமி அவர்கள் புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா என்பது பழமொழிக்கு ஏற்ப இன்றைக்கு சிறப்பான முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அண்ணாச்சி பெரியசாமி அவர்கள் அரசு அதிகாரிகளை கூப்பிட்டு இதை செய்யுங்கள் என்று உத்தரவிடுவார்கள், ஆணையிடுவார்கள். ஆனால் இன்றைக்கு தம்பி ஜெகன் பெரியசாமி அவர்கள் அந்த ஸ்பாட்டிற்கே வந்து இன்றைக்கு தண்ணீர் வரவில்லையா, இன்றைக்கு இரவானாலும் சரி பகலானும் சரி அந்த ஸ்பாட்டுக்கு வந்து என்ன பிரச்சனை, இதை தோண்டி பாருங்கள், இந்த இடத்தில் என்ன செய்கிறது, ஏன் தண்ணி வரவில்லை என்று இன்றைக்கு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இரண்டாவது பைப்லைன் திட்டத்தை அண்ணாச்சி பெரியசாமி அவர்கள் கடந்த காலத்திலே கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நான்காவது பைப்லைன் திட்டத்தை சீரான முறையிலே இன்றைக்கு தூத்துக்குடி மக்களுக்காக கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தினசரி தண்ணீர் என்ற முறையிலே கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் கூட சண்முகபுரம் பகுதியிலே எங்கள் பகுதிக்கு கடந்த காலத்திலே நன்றாக தண்ணீர் வருகிறது, இந்த நான்காவது பைப்லைன் கருப்பு லைன் வேண்டாம், தண்ணீர் சரியாக வராது என்று கூறினேன். ஆனால் அன்றைக்கு இன்றைக்கும் ஞாபகத்தில் தம்பி அவர்கள் என்ன தண்ணி வரலனா நான் பொறுப்பு செஞ்சு தருவேன், நீங்க இருங்கன, அதுக்கு நான் பொறுப்பு என்று தம்பி கூறினார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு கருப்பு லைன் பதிக்கப்பட்டு இன்றைக்கு தினசரி தண்ணீர் குடிக்கின்ற சூழ்நிலை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது.